ஹாய் மக்களே, நம்ம சிந்து சிம்பிள் சேனலில் ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? காலையில் எழுந்துட்டு கடகடன் இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஒரு சில வேலையெல்லாம் இருக்குது, அதனால் வெளியில் போகணும் அப்படின்ட்டு சுட சுட சாதம், பெருமனை வச்ச சாம்பார், கொஞ்சம் ரசம், கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல், ஒரு 6 முட்டை, கொஞ்சமாக சிக்கன் கிரேவி. இது வந்து நிஷாந்துக்கு. 2-3 நாளாக வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லைங்க. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, அரிசி ஊற வச்சுட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக அரிசி உளுந்து, கொஞ்சம் ஜவ்வரிசி, வெந்தயம் எல்லாம் போட்டு அப்படியே ஊற வச்சாச்சு. இது வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்குள்ள நம்ம வெளியில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன ஜிமிக்கி மட்டும் எடுத்து போட்டுவிட்டேன். இந்த அளவுக்கு நான் ஜிமிக்கியெல்லாம் போட்டதே இல்லை, போடவும் மாட்டேன். போட்டிருக்கிறது நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து அமுதாம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. சரி ஒரு நாளாவது போடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எடுத்து போட்டுக்கிட்டேன். நம்ம வீட்டில் மூங்கில்ல ஒரு பாய் மாதிரி வாங்கி போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக தான் பார்க்குறதுக்கு மெயினாக வெளியில் போனோம் நானும் அவரும். அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு நாங்கள் வந்தாச்சு. ஆனால் அவர்கிட்ட மூங்கில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூங்கில் வந்தோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். சரி, நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தால் பயங்கர தலைவலி, டீ குடிக்க கூட வெளியில் நேரம் இல்லை. டக்குன்னு வீட்டுக்கு ஓடி வந்தாச்சு. அவருக்கு வந்து காஃபியை போட்டு கொடுத்துட்டு அப்படியே அரிசியை வந்து கிரைண்டரில் போட்டேன். நான் ஊற வச்சு ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அதனால் அப்படியே போட்டுட்டு நிஷாந்த் கேட்டதுனால கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்படியே கார்ன் சூப்பு கேட்டிருந்தான். சரி, நான் அதையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நாங்கள் காஃபி டீ குடிச்சிக்கிட்டு இருந்தோம். அவனுக்கு வந்து கார்ன் சூப் செஞ்சு கொடுத்தாச்சு. அப்புறமேட்டு இந்த ஜிமிக்கியை கழட்டிட்டேங்க. எனக்கு பயங்கர ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருந்துச்சு, வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கழட்டிட்டு வெளியே துணியெல்லாம் நிறைய காய போட்டு வச்சுருந்தேன். காலையிலேயே துவைச்சி போட்டது. சரி, நான் அதெல்லாம் கடகடன்னு அப்படியே எடுத்தாச்சு. மடிக்கலை, ஏன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு. சரி, எடுத்து உள்ளே கொண்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு மாவு அரைச்சதை வலித்து அப்படியே டப்பாவில் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து நைட்டுக்கு வந்து மஷ்ரூமும் சோயாவும் சேர்த்து செஞ்சுருங்கம்மா ஃப்ரை மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தான் நிஷாந்த். இவ்வளோ மஷ்ரூமும் சேர்த்து செய்யும்பொழுது அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு அப்பாவுக்கு பாதி வச்சிட்றேன், உனக்கு பாதி செஞ்சிடறேன்டா அப்படின்ட்டு ஆளுக்கு பாதியாக நிஷாந்துக்கு வந்து மஷ்ரூமும் எக்கும் ஃப்ரை பண்ணிட்டேன். அவருக்கு வந்து கொஞ்சமாக மஷ்ரூம் போட்டு சும்மா கடுகு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டேன். 2 பேத்துக்கும் எடுத்து வச்சுட்டு நானும் சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போடுங்க மக்களே. நம்ம சிந்து சிம்பிள் சேனலுக்கு தேங்க்யூ.